தோனி finishes off in ஸ்டைல்னு நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ண இந்த இடத்துல மும்பையோட ஐகானிக் வாங்கடே ஸ்டேடியமோட ஆர்கிடெக்சர்ல என்ன மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? லெட்ஸ் டைவ் இன்டு தி ஸ்ட்ரக்சரல் சீக்ரெட்ஸ் ஆஃப் வாங்கடே ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியமோட 2011 ரெனோவேஷனை டிசைன் பண்ணது சசி பிரபு அண்ட் அசோசியேட்ஸ் அண்ட் பி கே தாசன் அசோசியேட்ஸ். ஜஸ்ட் 15 monthsல மொத்த ஸ்டேடியமும் வேர்ல்ட் கிளாஸா மாத்தினாங்க. 33,000 கெப்பாசிட்டி கொண்ட இந்த ஸ்டேடியமோட மெயின் கோலே ஸ்பெக்டேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க எங்க உட்காந்து பார்த்தாலும் வியூ அப்ஸ்ட்ரக்ட் ஆகாது. இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஸ்டேடியம் உள்ள எந்த பில்லர்ஸும் இல்லாம இருக்க 25 மீட்டர் கேண்டிலீவர்ட் ரூஃப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 45 ஸ்டீல் ட்ரஸஸ் மேல இந்த மொத்த வெயிட்டும் நிக்குது. ரூஃப்ல நார்மல் ஷீட்க்கு பதிலா டெஃப்லான் கோட்டட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லைட் வெயிட்டா இருக்கிறதால ஹீட்டை நல்லா குறைக்கும். அது மட்டும் இல்லாம சீ பிரீஸை உள்ள அலவ் பண்ண வென்டிலேஷன் ஸ்பேசஸும் வச்சு பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் சீட்டிங் பாயிண்ட் கேக்குறீங்களா? நார்த் ஸ்டாண்ட் ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தீங்கன்னா பிட்ச்க்கு ரொம்ப க்ளோஸ் அப் வியூ கிடைக்கும். ரெயின் வந்தா கூட பிளேயர் ஸ்டாப் பண்ணாத மாதிரி மாடர்ன் சப் ஏர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்க இருக்கு. 72 லக்ஸுரி பாக்ஸஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பிரஸ் பாக்ஸ்னு வாங்கடே இஸ் a true engineering marvel. மும்பையோட ப்ரைடா இருக்கிற இந்த ஸ்டேடியம் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நீங்க வாங்கடேல மேட்ச் பார்க்க போறீங்கன்னா எந்த ஸ்டாண்ட் சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பில்டிங்கோட மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் டு அகமும் புறமும் தமிழ் ஆர்கிடெக்சர்.